உடம்பு முடியாத பிள்ளைய எதுக்கு நீங்க கூட்டிட்டு போனீங்க? ஏன் கூட்டிட்டு போனீங்க? உடம்பு முடியாத பிள்ளைய ஏன் கூட்டிட்டு சாக்கடை சொரத்தனே இப்படி பண்ணி விட்டாங்க. சரி, நீங்க அதுக்கு ஒரு விளக்க வீடியோன்னு ஒண்ணு கொடுத்துறீங்கல்ல, அதை விளக்கிடுவோமா? ஓடு 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 அப்பால. உன் விளக்கத்தை உங்க யாராவது கிழிக்க சொல்லி கேட்டாங்களா? உன் விளக்கத்தை உன் மேல இருக்கிற அழுக்கத்தோட உனக்கு கிட்டி திருட்டுன்னு ஒரு கேஸ் இருக்கு. அதுக்கு போய் விளக்கம் கொடு, பொருள் கொடு, குரல் கொடு, தொட எல்லாத்தையும் பண்ணு. நீ என்ன வந்து அடுத்தவங்களுக்கு நீ விளக்கம் நீ கொடுக்குற உன் விளக்கத்தை கேட்டாங்களா? உன் விளக்கத்தை உடம்பு முடியாத பிள்ளைய எதுக்கு நீங்க கூட்டிட்டு போனீங்க? ஏன் கூட்டிட்டு போனீங்க? உடம்பு முடியாத பிள்ளைய ஏன் கூட்டிட்டு சாக்கடை உனக்கு ஏதாவது மண்டையில என்ன இருக்குதா? மண்டை மேல பாத்தியா? அதுக்கு உடம்பு முடியாத புள்ளைய ஏன் கூட்டணுமான்னு கேக்குறேன். தான் பெத்த புள்ளைய எங்க போனாலும் மூத்திரம் பெய்ய போனா கூட தூக்கின்னு போறவங்க தான் தாய். பேல போனா கூட தூக்கின்னு போறவங்க தான் தாய். உடம்பு முடிகிற புள்ளைய தூக்கின்னு போனா என்ன, உடம்பு முடியாத புள்ளைய தூக்கின்னு போனா என்ன? முதல்ல உனக்கு புள்ள இருந்துச்சுன்னு ஒரு பொய்ய ஒண்ணு சொன்னேன். அது கலைஞ்சதுக்கு விஜய் அவர்கள் தான் காரணம்னு சொன்னேன். புள்ளையோட அருமை தெரிஞ்சிருந்தா, அந்த புள்ள உண்மையிலே இருந்திருந்தா நீ எல்லாம் இப்படி பேசுவியா? அப்ப உனக்கு புள்ளையே தங்கல. இந்த மாதிரி பேசும்போது உனக்கு எப்படி தங்கும்? 1.5 வயசு பிள்ளைக்கு பெரும்பாலும் வந்து மாத்திரை கொடுக்க மாட்டாங்க, டானிக் வழியாதான் கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டாங்களா? எதனா தெரியுமா உனக்கு? இந்த நர்ஸா? நீ நர்ஸ் வேலை பார்க்கல, நீ கிட்னி திருட்டு வேலை தான் பாத்துக்கிட்டு ஒரு தடவை நீ நிரூபிக்கிற. என்ன உடம்பு ரொம்ப முடியலன்னா 6 மாச குழந்தைக்கு டாக்டர் மாத்திரை கொடுப்பாங்கோ. இத்தினு ஒரு மாத்திரை கொடுத்து 4ஆக வகுத்து இத்தினு ஒரு பொடி மாதிரி நசுக்கி போட சொல்லுவாங்க. நீ டாக்டர் வேலை பார்த்துட்டு இருந்தியா, நர்ஸ் வேலை பார்த்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருந்த நீ? சாரி, டவுசர் போட்டுக்கிறேன். என்ன என்ன உங்களுக்கு தெரியுது? உண்மை தெரியுது. எதனா கேட்டு போடுவேன். இது பார்ட் 1 தான். பார்ட் 2ல வந்து உன்னை பங்கம் பண்றனா இல்லையா பாரு. இப்போ ஏன்னா போன சார்ஜ் இல்ல, சார்ஜ் போட்டுனே பேசினுக்கிறேன். வர்றேன்.